வணக்கம். இன்றைக்கி நம்ம கருத்தில்லாத மருமகள் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு கிராமத்தில் வெளியுலகம் அறியாத அம்மா இருந்தாங்க. அவங்க பேர் மீனாட்சி. அவருக்கு 2 மகன் இருந்தாங்க. மூத்த பையன் பேர் அறிவு, 2வது பையன் பேர் அன்பு. கணவர் ஒரு விவசாயி. அம்மாவும் தோட்ட வேலையை பார்த்துட்டு வீட்டையும் கவனிச்சிட்டு இருந்தாங்க. பையனுக்கு கல்யாண வயசு வந்துடுச்சுன்னு பொண்ணு தேட ஆரம்பிக்கிறாங்க. 100 பொண்ணுக்கு மேலே பார்த்தாச்சு. ஆனால் ஒன்றும் அமைய மாட்டேங்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெண்ணு வீட்டுக்காரங்க சரின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் முடியுது. பொண்ணு பேர் சத்யா. சத்யா தன்மையான பொண்ணு, படித்த பொண்ணு, சிட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கா. ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறா. எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கிறா. ஒரு மாதம் கழியுது. பையன் பொண்ணை விட்டுட்டு வெளியூருக்கு வேலைக்கு போகிறான். அங்கே தான் ஆரம்பிக்குது கதையே. பொண்ணு காலையிலே எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு நாளை தொடங்குறா. பிறகு சமையல் அறைக்கு போகிறா. அவளோட அம்மா வீட்டில் அவள் சமையல் செஞ்சதே இல்லை இது வரைக்கும். ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் சமைச்சு வச்சுருந்தா. அவளோட மாமியார் வந்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, உப்பு இல்லை, உரப்பு இல்லை, இதெல்லாம் உங்கள் மாமா எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கொஞ்சம் கூட உங்கள் வீட்டில் கருத்தாக வளர்க்கலை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மருமகளும் கோவப்படாமல், சரிங்க அத்தை, நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டா. அதற்கு முன்னாடி எந்த வீட்டு வேலையும் செஞ்ச அனுபவம் இல்லாத அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணுறா. கம்பெனிக்கு வேலைக்கு போய்ட்டும் வரா. அப்படியும் அவங்க மாமியார்கிட்ட எந்த நல்ல பேரும் எடுக்க முடியலை. எதற்கெடுத்தாலும் குறை மட்டுமே சொல்லிகிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் மாமியார் மருமகள்கிட்ட வந்து, உன் வேலையை விட்டுட்டு, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மருமகளுக்கு அதில் விருப்பம் இல்லை. உடனே கணவனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். பையனும் வீட்டுக்கு வந்து என்னன்னு விசாரிக்கிறப்போ, அப்போ அம்மா இவ வீட்டில் எந்த வேலையும் பார்க்க மாட்டேங்கிறா, சொல்கிற எதையுமே கேட்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா பேச்சை கேட்ட பையன் சத்யா வேலைக்கு போக வேண்டான்னு சொல்கிறான். சத்யாவும் வேலையை விட்டுட்டு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க ஆரம்பிக்கிறா. ஒரு நாள் செலவுக்கு பணம் இல்லாமல் அறிவுக்கிட்ட பணம் கேட்குறா. அறிவு பணம் அம்மா கிட்ட இருக்குது, வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறான். சத்யாவும் மாமியார்கிட்ட பணம் கேட்குறா. அதுக்கு மாமியார் வீட்டில் சும்மா தானே இருக்க, உனக்கு எதுக்கு பணம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டதுமே சத்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அறிவுக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறா. இவளும் அறிவு கூடவே அவன் வேலை செய்கிற ஊருக்கே போயிடுறா. அங்கே போனதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறா. அதில் நல்ல வருமானமும் கிடைக்கிது. அதை வச்சு அவளோட பிஸ்னஸை நல்லா கொண்டு வரா. கை நிறைய சம்பாதிக்கவும் ஆரம்பிக்கிறா. அவளோட ஃபோட்டோ செய்தித்தாளில், தொலைக்காட்சியில் எல்லாத்துலேயுமே வருது. அதை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க மாமியார்கிட்ட வந்து, பரவாயில்லையே, நல்ல கருத்தான மருமகளாக தான் பிடிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே மீனாட்சி கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேரும் பண்ணிடுங்க.